இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஒரு விசுவாசி தன்னுடைய கடவுளோடு உள்ள உறவை உயிரூட்டம் உள்ள ஒன்றாக அவன் வைத்து கொள்ள முடியும். அந்த ஒரு பக்குவத்திற்கு நாம் வந்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையை கடவுள் விரும்பும் உயரத்திற்கு நம்மால் கொண்டு செல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அந்த பார்வையோடு பார்ப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் 2வது பகுதியை நம்முடைய கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட 7 சபைகளில் ஒன்றாகிய சர்தை சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த சர்தை சபையினுடைய ஆவிக்குரிய நிலை என்னவென்பதை பாருங்கள். இரட்டை நிலைப்பாடுகளோடு வாழ்ந்த ஒரு திருச்சபை, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும். இதற்கு அர்த்தம் என்ன? வெளி உலகத்தில், சமுதாயத்தில், திருச்சபையில் ஒருவேளை ஒரு சிலர் அவர்கள் உயிருள்ளவர்கள் என்கிற பெயரோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே அவர்களுடைய உண்மையான நிலை என்னவென்றால் அதற்கு எதிர்நிலையாகிய ஒரு செத்த நிலை. வெளி உலகத்திற்கு முன்பாக உயிருள்ளவர்கள் என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதில்தான் அவர்கள் கவனம் செலுத்தினார்களே தவிர, கடவுளுக்கு முன்பாக நான் எந்த நிலைப்பாட்டோடு இருக்கிறேன், கடவுள் என்னிலே என்ன காரியத்தை பார்க்கிறார் என்பதை குறித்து அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. எனவே அவர்களுக்கு தங்களுடைய உள்ளான வாழ்க்கையை உயிரூட்டம் உள்ள ஒன்றாக வைத்து கொள்வதிலே ஆர்வம் மற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நண்பர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடுகிற அபாயம் இதுதான். வெளி உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கிறோம், வெளி உலகத்திற்கு நம்மை குறித்த என்ன பதிவை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதிலேயே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோமே தவிர, கடவுளுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், கடவுளுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடுகள் என்ன, கடவுள் என்னை குறித்து கொண்டிருக்கிற சாட்சி என்ன என்பதிலே நான் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் இது எவ்வளவு பெரிய அபாயகரமான காரியம் என்பதை நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படித்து அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவது நாம் உணர வேண்டிய காரியம் என்ன? கடவுள் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. நீ உன்னை உணர்ந்து உன்னுடைய உண்மையான நிலைப்பாட்டை கடவுளுக்கு முன்பாக நீ நிலைப்படுத்த வேண்டும். ஊருக்கு முன்னால் ஒரு நிலைப்பாடும் கடவுளுக்கு முன்பாக ஒரு நிலைப்பாடும் உள்ள இரட்டை வாழ்க்கையை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு இந்த தியானத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? உங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் வெளி உலகத்திற்கு முன்பதாக கொண்டிருக்கிற அந்த சாட்சி அல்லது நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த சாட்சி கடவுளுக்கு முன்பதாக ஏற்புடையது தானா? கடவுள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? கடவுள் உண்மையிலேயே என்னையும் உங்களையும் அந்த நிலையிலே வைத்து பார்க்கிறாரா? உயிருள்ளவர்கள் என்று வெளியிலேயும் கடவுளுக்கு முன்பாக செத்தவர்கள் என்ற நிலையிலேயும் நாம் வாழ்வோமானால் இந்த காலங்கள் நம்மை சீர்படுத்தி கொள்ளுவதற்கான ஒரு காலங்கள். ஆண்டவர் இதைத்தான் அவர்களுக்கு நினைவூட்டினார். அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், 2வது வசனத்தில், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. இதுதான் நமக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகும். முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய மரண தூக்கத்திலிருந்து நாம் விழித்து கொள்ள வேண்டும். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? சாகிற நிலைக்கு போய்விட்ட என்னுடைய கிரியைகளை எல்லாம் நான் சீர்தூக்கி நிறுத்தவும், கடவுளுக்கு முன்பாக அந்த கிரியைகளை உயிரூட்டம் உள்ள ஒன்றாக மாற்றி கடவுள் முன்பாக நான் உயிருள்ளவன் என்கிற சாட்சியை நான் பெற வேண்டும். ஆராய்ந்து பார்ப்போமா?
ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மண்டியிடுவோம், நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் கல்வாரியின் இரத்தம் இந்த நிலைப்பாட்டிலே கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கடவுள் விரும்புகிற நிலைப்பாட்டிற்கு அது உங்களை எடுத்து செல்ல முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உணர்வடைய வேண்டிய வாழ்க்கை தான். நீங்கள் உணர்வடைய வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும், அவருடைய பாதம் சரணடைய வேண்டும். மெய்யாகவே ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை உயிருள்ள மக்களாக அவர் மாற்றுவார். உணர்வடைவோமா? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த தியானத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். உடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். இரட்டை நிலைப்பாடுகளோடு கூட நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையை மன்னித்து ஒரே நிலைப்பாட்டுடன் உமக்கு முன்பாக உறுதியாய் நிற்கிற சாட்சியான வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.